பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி நல்ல கைத்த கிழமை. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் எல்லாரும் கண்களை மூடி என் வாழ்வில் என்று எனக்காக எனக்காக ஜீவன் தந்த எனக்காக எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வின் நம்பிக்கையான என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவரே, எனக்காக ஜீவன் தந்தவர். என் வாழ்வில் எனக்காக யாவை செய்து முடித்தவர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினால எல்லாமே கூட செய்கிறவர். என் வாழ்க்கையில நித்திய நம்பிக்கை எனக்கு தருகிற நல்ல தேவன். நல்ல ரெண்டு கண்களை பலமாய் தட்டி என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாத நல்ல தேவன். வாழ்நாளெல்லாம் கிருபையெல்லாம் நினைக்க நல்ல தேவன். நல்ல ரெண்டு கண்களை பலமாய் தட்டி கொஞ்சம் ஆவில நிரம்பி ரகா கனா ரபா லகா. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடணும், நல்ல கையை தட்டணும். ரீபா ரகா குடபலபல சத்துரியா குரபலரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. நம்மளை விட்டு விலகல மட்டுமாய் நம்மை கைவிடாத நல்ல தேவ. ஒரு தாயை போல தேசன் நம்மை தேவ. அந்த நல்ல தேவத்தை நல்ல கையை தட்டி ஆராதிக்கலாமே. நல்ல கையை தட்டி விடுதலையோடு ரபா லகா துடபல சந்தரபல ரிபரபல துடபலபல ஷியா துரபலபலபல ரிபல. யாரு வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாரும் கண்களை மூடணும். ஓ ரியா துரபல யாவை செய்து முடித்த நல்ல தேவன். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய சிறையில் போய் மாற்றுகிறவர். ஓ நம்மத்தில் கடந்து வந்து இருக்கிறார். அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் மேலானவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற நல்லவர். ரெண்டு கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமா. நமக்காக ஜீவன் தந்தாரே, எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமா. அப்படி ஆண்டோடைய காயப்பட்ட கருத்துல நாம அர்ப்பணிக்கலாமா? பலிபிடித்த ஜீவ பலியாக எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, என்னை பலிபிடித்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறமையான்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய காயப்பட்ட கருத்துக்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லலாமா? பலிபிடித்த ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எங்களை ஜீவ பலியாக தகன பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, பாவியான என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையா இருங்கப்பா. ஏதாவது பாவக்கரலோடு நான் அந்த ஆராதனை வந்திருப்பேன் என்றால் உம்முடைய கல்வாரின் சிலுவையின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவரை நாக்க சொல்றார், நம்மளை நெருங்கி நிற்கிற பாவங்கள்,
பாவத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தின் காயப்பட்ட கருத்துல நாம அர்ப்பணிக்கலாமே. எங்களை பலிபடுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. பொய் பேசுறத மன்னிங்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த மன்னிங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, உள்ள முடிந்து கேளுங்க. ஆண்டவரே, ஏதாவது பாவ கரையோடு நான் வந்திருந்தேன், எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏதாவது பாவ கரையோடு காணப்பட நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஏதாவது குற்றங்கள் குறைகள் காணப்படுமானா மன்னிங்க ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம இருந்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. வேதத்தை தியானிக்காம இருந்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஆண்கள் செல்ல உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கை கட்டி நிக்க வேண்டிய இடம் இல்ல, இது தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய இடம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்முடைய கால்கள் செய்ததெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க கேளுங்க, பரிசுத்தத்தை வாஞ்சுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்கிற ஆண்டவர். நம் தேவன் பரிசுத்த, நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்ன தேவன். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க சிந்தனால் செய்த பாவங்களை மன்னிங்க. இதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறது வேதம் சொல்கிறது. பொல்லாதங்களை சிந்திருந்தா மன்னிங்க ஆண்டவரே. தீய நோக்கம் பாவமே, தீய நோக்கம் பாவமே. இதயத்தினால் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. யார் மேலேயாவது கசப்பு வெறுப்போட வந்திருந்தா மன்னிங்க. நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்க மன்னிக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்க. யார் மேலேயாவது கசப்பு வெறுப்போட வந்திருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரோடு ஒப்புரா வாங்க, ஆண்டவரோடு ஒப்புரா வாங்க. ஆண்டவர் அப்பதான் நம்மளோடு இடைப்படுவார், நம்மளோடு பேசுவார். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான், அக்கினி இறங்கினது. உங்க பலிபீடம் செப்பனிட உங்க வாழ்க்கையில அக்கினி இறங்கும். உங்க பலிபீடம் செப்பனிட உங்க வாழ்க்கையில நீங்க செப்பனிட உங்க இருதயத்தை நீங்க தூய்மைப்படுத்த உங்க வாழ்க்கையில பரிசுத்த வர ஆவியானவர் பலத்த ஆளுகை உங்கள் நடுவிலே உங்கள் வீட்டிலே உண்டாக கிரியை நடப்பிக்கிற தேவ. ஆண்டவருடைய பலத்த கரம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. நுக தடிகளை முறிக்கிற ஆண்டவர், கட்டுகளை அறுக்கிற ஆண்டவர், வியாதிகளை குணமாக்குற ஆண்டவர், பலவீனங்களை மாற்றுகிற ஆண்டவர். இந்த பகல் வேளையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணி உலாவி கொண்டிருக்கிறார். இப்ப நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. ரக தன ரபா லகா துட்டபா லர பக தன மன ரிபா லகன் துட்ட வல்ல சந்தோர் யா துரபல கிருபை பெற்ற நல்ல அந்நிய பாஷையில் நிரம்புங்க. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். ரிபா ரகன் துட்ட மன சந்தோர் யா துரபல ரபா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். கத்த ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாது. நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ரபா லகா தரபல ரபா ரிபாலா துடாபாலா சந்தரியா துரபல ரபா ரிபா பாபா 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 கபா பாபா 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 ரபாலா ரகபாலா ரதா ரகபாலா ரபாலா ரபா ரிபாலா துடாபாலா ரபாலா ரபா. இம்மட்டுமா அப்ப நடத்தி வந்தாங்களே, அவர் நல்லவர், நல்லவர். நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. இந்த 11 மாதமா இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கிறாங்க. நேற்று இருந்தவங்க எத்தனை பேர் இந்த நாள்ல இல்ல, ஆனால் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டுமா இந்த ஆராதனையில தேவனை ஆராதிக்க ராஜ
ராஜா உயர்த்த ராஜா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்திருக்கிறாங்களே. ஏன் ராஜாவை ஏன் ராஜாவுக்கு நன்றி சொல்லக்கூடாது? ஏன் நன்றி சொல்லக்கூடாது? நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வராங்களே. எத்தனையோ எரியோக்களை கடந்து வர உதவி செய்தாங்களே. எத்தனையோ யோர்தான்களை கடந்து வர உதவி செய்தாங்களே. எத்தனையோ மரண தருவாயில கடந்து வர உதவி செய்தாங்களே. எத்தனையோ பலவீனத்துல அப்பாவுடைய பலன் பரிபூர்ணமா விளங்குச்சு. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா நுகத்தடிகளும் முடித்தாங்களே. எல்லா கட்டுகளை அறுத்தாங்களே. எத்தனையோ வியாதிகள் எல்லாம் சுகமாக்கினாங்களே. ஓ, கழுகுக்கு சமமா இருக்கிற வயது திரும்ப வாழ வயது போல ஆக்கினாங்களே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ராஜா நல்லவர், ராஜா நல்லவர். ஏசப்பா நீங்க நல்லவர் என்று சொல்லுங்க. ஏசப்பா நீங்க நல்லவர் சொல்லுங்க. எல்லாரும் கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிடுங்க. ஆபிரகாமின் தேவன் அவர், அவர் ஈசாக்கின் தேவன் அவர், அவர் யாக்கோபின் தேவன் அவர், அவர் நம்முடைய தேவன் அவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர். ஓ, தாயானவன் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நம்மளை மறவாத தேவ உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் அவர். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலோ ரட்சிக்கத்தக்க அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாம கட்டளிடப்படவில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாம். நல்ல தலைக்கு மேல கை தட்டி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ரவாலா சந்தரே இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இந்த வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இந்த வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. நல்ல கைத்தட்டி. அவர் ரபால சத்தாரா ரிபால கந்தரா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும். எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும். அந்த நாமத்தை சொல்லும் போதே ஒரு விடுதலை. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ரட்சிப்பு. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே சுகம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அற்புதம். அந்த நாமம் இயேசு. 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 எல்லா பேய்கள், எல்லா நோய்கள் இப்பொழுதே மறைவதாக. எல்லா சாப கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக. எல்லா சாப கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக. எல்லா சாப கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக. அவர் நாமத்தினால் விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தினால் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தினால தோல்வி இல்லை. அவர் நாமத்தினால தோல்வி இல்லை. அவர் நாமத்தினாலே தோல்வி இல்லை. அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த ராஜா நம்மளை உயர்த்துவா. என் நாமத்தை பிரஸ்தாகப்படுத்துகிற
பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கின மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம். இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். கேட்கிற ஒவ்வொருவர் மேல அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஊற்றத்தை நெருங்க நாள்ல புரியாத ஆண்டவர், அங்கே எரிய அணையாத ஆண்டவர். தீபா லகா தனா ரபா லகா குடபலா சியாதே தீபா ரபா லபா லகா குடா லகா எல்லா வாய் திறந்து தீகா லகா ரபா லகா பாத்திரங்கள் நிரம்பட்டும், எல்லா 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 பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஊற்றுகிறார் 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 அன்னால் அப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை, அன்னால் அப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்துருங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்துருங்க. வெளியே நிக்காதீங்க, வெளியே நிக்காதீங்க. தயவு செய்து தயவு செய்து கிருபை பெற்ற நல்ல அந்நிய பாஷை பேசலாமா? நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. வாலிய பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க. தாகம் உள்ள மேல தண்ணீரை ஊற்றுகிறவ, வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்மாவை தேய்ச்சுகிறவ, மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர். சிறையிருப்பு மாறணுமா கத்தரை துதிங்க, வியாதி மாறணுமா கத்தரை துதிங்க, பலவீன மாறணுமா கத்தரை துதிங்க, நெருக்க மாறணுமா கத்தரை துதிங்க. கத்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் எப்போது என் வாயில் இருக்கும். கத்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க வாழ்க்கையில அசைக்க முடியாத பிரச்சனைகள் இருக்குதா? அசைக்க முடியாத பிரச்சனைகள் இருக்குதா? அசைக்க முடியாத கண்ணீர் கவலையோட இருக்கிறீங்களா? கர்த்தரை முன் நிறுத்துங்க, கர்த்தரை முன் நிறுத்துங்க. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ மகிழ உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அவர் வெற்றி சிறந்தது போல நம்மை வெற்றி சிறக்க பண்ணிற அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரகத ரகபாலா ரபாலா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பியிருக்கிற நான் பார்க்கிறேன், ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பியிருக்கிற பார்க்கிறேன். தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. ரகா தனா ரபா லகா துடாபா லரா துடாபா லா ரீதா காமா நரா காபா லரா திகாமா உர்ரபா லரா துடாபான் துரபலா சத்தரா. அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. எத்தனை முறை தேவனை விட்டு விலகின போதிலும், எத்தனை முறை நாம் ஆண்டவரை மறந்த போதிலும், அப்பா நம்மளை மறக்கலையே, அப்பா நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாங்களே. ஏன் நன்றி சொல்லக்கூடாது? ஏன் நன்றி சொல்லக்கூடாது? நன்றியால நிரம்பட்டுமே உள்ளங்கள், உங்களை இதயங்கள் எல்லாம் நன்றியால நிரம்பட்டும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா தேவையில சந்தித்தாங்களே, படிப்பதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்களே. அவர் எவ்வளவு நல்லவ, அவர் எவ்வளவு நல்லவ, அவர் எவ்வளவு நல்லவ. சத்துருக்களுக்கு மத்தியில் நமக்கு பந்தி ஆயத்த பண்ணிற நல்ல தேவ. நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிற தேவ. நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய பண்ணிற தேவ. எல்லா காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பட்டும், எல்லா வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பட்டும். தாவீதே
ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதே, ஓ உன்னை ஒதுக்கினவர்கள் மத்தியில தான் உனக்கு அபிஷேகம், ஓ உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியில தான் உனக்கு அபிஷேகம், உன்னை புறக்கணிக்கிறவர்கள் மத்தியில தான் உனக்கு அபிஷேகம். நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உச்சார் ஒரு நாள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஓ யார் உன்னை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நம்மை மறக்கல, அவர் நம்மை மறக்கல. நம் தேவன் மறவாத தேவ, அவர் நம்மை மறவாத தேவ, நம்மளை சேர்த்து கொள்கிற தேவ. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. ஆவியான சொல்ல, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. நீங்க துதிப்பதை விட்டுறாதீங்க, துதிப்பதை விட்டுறாதீங்க, துதிப்பதை விட்டுறாதீங்க. அது அறிந்த தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், பெற்ற பிள்ளைகளால் துரத்தப்படுறது உண்மைதான், மாமனால் ஒதுக்கப்படுறது உண்மைதான். என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை அரவணைக்க யாருமே இல்லையே. மிகப்பெரிய ஏக்கம் தாவீதுக்குள்ள. தாவீது சொல்றான், எந்த சூழ்நிலை சொல்றான், என் தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவ. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ என் கர்த்தர் என்ன சேர்த்துக் கொள்வா, என் கர்த்தர் என்ன சேர்த்துக் கொள்வார். வழி மாறி போகும்போதெல்லாம் நமக்கு பாதை காட்டினாங்களே, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. எங்களை மறக்கலப்பா, நீ எங்களை விட்டு விலகலப்பா, எங்களை நீங்க கைவிடலப்பா, எங்களை உள்ளங்கையில நீங்க வரைந்திருக்கிறீங்கப்பா. எங்களை தேய்ச்சிக்கிற நேசன் நீங்க தானப்பா, எங்களை ஆட்சிக்கிறவர் நீங்க தானப்பா, எங்களை அரவணைக்கிற நீங்க தானப்பா. எத்தனை முறை உடைந்து போன நேரத்துல எல்லாம் எங்களை உருவாக்கின நல்ல தேவன் நீங்க தானப்பா, எங்களை அழகுபடுத்துகிற நல்ல தேவன் நீங்க தானப்பா. எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை நீங்க தானே ராஜா. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவனாய் என்னோட வாழ்க்கையில இருந்தீங்களே. யெகோவா ஷம்மாவாக இருந்தாரு. கர்த்தரை துதிங்க, நல்ல வாயில திறந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. யெகோவா ஷம்மாவா இருந்தாங்களே, யெகோவா ரூபாவா இருந்தாங்களே. ஓ ரகதா ரபாலரா, அவர் நல்லவர், அவர் நல்லவர். உளையான சேர்ந்து நம்மளை தூக்கி உன்னதத்துல வைத்திருக்கிறாங்களே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது, கடந்து வந்த பாதையில் நினைத்து கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ நிந்தனைகள். சத்துரு முடிந்தது என்று சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துவக்கத்தை வைத்தாரு. சத்துரு முடிந்தேன்னு சொல்லும் போச்சுல, அவ்வளவுதான், இந்த கேரக்டரே நீ இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்லும் போச்சுல, கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தினாங்களே. அவர் எவ்வளவு நல்லவர். வெறுக்கப்பட்ட நீ மறக்கப்படுவதில்லை, வெறுக்கப்பட்ட நீங்கள் மறக்கப்படுவதில்லை. உலகம் உங்களை வெறுக்கலாம், உச்சார் உங்களை வெறுக்கலாம், கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு. வேத சொல்லி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு, எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு, எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு. ஆவியானவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல, எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு, எல்லா வச்சிருக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடக்க போகிறது, ஒரு மறுரூபம் நடக்க போகிறது. ஒரு அத்தியாயம் முடிந்து இன்னொரு அத்தியாயம் தொடங்க போகிறது. யோபுடைய வாழ்க்கையில 41 அதிகாரங்கள் கண்ணி அவனுக்காக ஒரு அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோபின் முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை பல மடங்கு ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் கவலையோடு ஆராதனை வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தரை துதிங்க. எல்லாம் பாரங்களை மறந்து, எல்லா பிரச்சனையை மறந்து நீங்கள் கர்த்தரை உயர்த்தினானா. பக்தன் யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் நம்மளை மறக்கலங்க, அவர் நம்மளை மறக்கலங்க. நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார், நம்மளை விட்டு விலகல. ரபா, என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரே.
அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்ட நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட போன கிருபைகளுக்காக கர்த்தர் நல்லா நன்றி சொல்லுங்க. எல்லா சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் அடைத்தாரு, எல்லா சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் அடைத்தாரு. ஓ, எல்லா நெருப்பு தணல்கள் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தாரு. ஓ, தானியேலோடு கூட இருந்த தேவன் நம்மளோடு கூட இருந்தாங்களே, சிங்க கெபில நம்மளோடு கூட வந்தாங்களே. எத்தனையோ சிங்கங்கள் நம்மளை விளங்க பார்த்தன, ஆனால் சிங்க வாய்கள் எல்லாம் கட்டி போட்டு கர்த்தர் நம்மை சாட்சியா நிற்க பண்ணிருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர். விலையேற பெற்ற செல்வம் அவர், தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம் அவர். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை. ரெண்டு கரம் உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவரே, வல்ல அன்பின் தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் கலந்திருக்கீங்க. சொல்லலாமா? என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் உயிரில, என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நமாலா சங்கரே. சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே, அன்பின் ஆவியானவரே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற நல்ல தெய்வமே, இணையாலும் பரிசுத்தர். சொல்லுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த தேவ பிரசன்னங்களாக கடைசி அர்ப்பணிக்கலாமே.
பேச்சில என் சொல்லல என் செயலில கலந்து இருக்கீங்க. நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அநேக சூழ்நிலையில கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். எங்கே 2 மணி நாமத்தினால் குடியிருக்கிறார்களோ அவன் நடுவில் நான் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்குற நல்ல தேவன். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ நமது முகத்தை பிரசன்னமாக்குகிற பிரகாசிப்பிக்கிற நல்ல தேவன் அவர். அவர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவமானம் அடைவதில்லை, நாம் அவமானம் அடைவதில்லை. நாம் தோற்று போவதில்லை. நாம் தோற்று போகிற சூழ்நிலை வழியாக கடந்து போகலாம், பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போகலாம். ஆனால் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் அதை களிப்பான நீருச்சாயை மாற்றிக்கொள்வார்கள். ரகபல ரகபல அன்பினாவியானவரே, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என் அன்பினாவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ரகத ரகா. சிலருடைய இருதயங்கள் எல்லாம் தேய்ச்சப்படுது, சிலருடைய இருதயங்கள் எல்லாம் தேய்ச்சப்படுது. உடைந்து போன இல்லை இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் தேய்ச்சுகிறார். அநேக தோல்விகள், அநேக தோல்விகள். ஒரு வளர்ச்சியே பார்க்க முடியலையே, ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலையே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, வேலை செய்கிற இடத்துல வளர்ச்சியை பார்க்க முடியல, பிள்ளையோட வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியல. கவலையோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிடு. ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. எல்லா புத்திக்குள்ள தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்யட்டும். தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற ஆண்டவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், சோர்ந்து போகிற பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆவியான ஆராதனை ஒரே வார்த்தை சொல்லுறா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாது. இந்த சபை பார்த்து கதை சொல்லிய வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கடைசியாக தேவ சமூகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையானும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அப்படியே தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கலாமா? தாராள தூக்க முடியும் மட்டுமா தேவன் நடத்தி தந்தார். மகிமையான பிரசன்னம் கடந்து வந்திருக்கு. நல்லா கை தட்டி மட்டும் நடத்தி வந்த தேவத்துக்கு நன்றி சொல்லலாமா?